இருக்கா நீ இப்படி 12 வருஷம் தவஞ்சிட்ட? சின்ன வரம்மா. ஆமா. சின்ன வரம்னா அப்படி என்னடா வரம் வேண்டும்? சொல்லடா. எல்லையிலையும் சிறிய வரம் சிறிய வரம் ஈஸ்வரனை கொடுக்கணுமே கொடுக்கணுமே. நிலையிலையும் சிறிய வரம் சிறிய வரம் முக்கண்ணனை கொடுக்கணுமே கொடுக்கணுமே. காத்திலையும் பகுதி வரம் பகுதி வரம் என் பகவானை கொடுக்கணுமே கொடுக்கணுமே. சீரகத்தில் சிறிய வரம் எனக்கு சிறிய வரம் சிவனாரை கொடுக்கணுமே கொடுக்கணுமே. ஆதி சிவனாரை கொடுக்கணுமே கொடுக்கணுமே. அங்கே வல்லரக்கன் கேட்டபோது அப்பா ஆண்டவனும் ஏது சொல் என் மகனே வல்லரன் நீ எந்த வரம் கேட்டால் அதை என்னிடத்தில் கேளுதான். நீ கேட்ட வரங்கள் எல்லாம் கேட்ட வரங்கள் எல்லாம் அப்பா நான் கிருபையோடு உனக்கு தாரே. என் மகனே வல்லரக்கா, அரக்கா எந்த வரம் கேட்டாலும் என்கிட்ட நேரடியா கேளடா, நானே உனக்கு தாரேன். தாரேனப்பா. அதை விட்டுட்டு நீ காட்டை கட்டி மலையை கட்டி அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட பேசக்கூடாது. நான் பேசாதப்பா. ஆண்டவா என்ன நான் வாங்க வந்த வரம் அப்படி வரும். அப்படியா? அரக்கா என்ன நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு. அவன் நேர்முகமா கேளப்பா. அப்படியா? ஆண்டவா என்ன அப்படி உங்ககிட்ட வரத்தினுடைய உண்மையை நான் சொல்லணுமானால் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எனக்கு பார்வதியின் மீது சத்தியம் பண்ணி வரங்களை கொடுக்க வேண்டும். ஆமா கொடுக்கணும்பா. ஆணை ஒன்று சொன்னீரையான அரக்க நான் கேட்ட வரத்தின் உண்மையை சொல்லுவேன் என்று சொன்னபோது பார்த்தார் இறைவன். என்ன செய்கிறார்? என்ன நம்ம படைச்ச பிள்ளைதானே, அதானே, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். என்னத்தை கேட்க போறான்? அப்படி என்று சொல்லி ஆமையா பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தார் ஆண்டவே. ஆமா. எப்படி கொடுத்தார் தெரியுமா? எப்படி எப்படி எப்பா என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்னான உன்னாய் உமையவள் தன்னாய் பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தான் வேறவன் மேல் சத்தியம் திரும்ப வர உனக்கு தான் பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவான். காராம்பசு பால் கறந்து காராம்பசு ஆதி கடவுள் உண்மை சொல்லுவான். அங்கே சத்தியம் கொடுத்த போது சத்தியம் கொடுத்த போது சண்டால வல்லரன் ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பா நான் ஒரு மானிடன் இரண்டு கரம் இருக்கு இரண்டு நல்ல கரமதி வலது திரு கரமதி ஐந்து விரல் இருக்கு ஐந்து நல்ல விரல் அது ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனே நினைத்து அகிலம் எல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரிய வேண்டும். பாம்பு விரல் எடுத்து பகவானை நினை பகவானை நினைத்து மோதிர விரல் எடுத்து கண்ணனை நினைத்து மூன்று தசை நீட்டினாலும் மோதித்து பிடிக்க சுண்டி விரல் தான் எடுத்து சொர்க்கே சமை நினைத்து சூழ் உலக நீட்டினாலும் சுக்கு சுக்கா எரிய வேண்டும். எந்த தசை நீட்டினாலும்
ஆமா உலகத்துல எத்தனையோ கோடி வரம் இருக்கடா. நான் இருக்கப்பா. அத்தனை வரத்திலேயும் நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளு, நான் உனக்கு தாரேன். நான் தாரேன்ப்பா. நீ வாழக்கூடிய வரத்தை கேளுதான் நான் தாரேன். தாரேன். மாலும் வரத்தை கேளாதப்பா. ஆமா. இருக்கும் வரத்தை கேளு தார, இறக்கும் வரம் கேளாதடா. கேளாதடா. நீ ஆள வரம் கேளுதா. அழிய வரம் உனக்கு வேண்டாம். அங்கே ஆண்டவனும் சொன்ன போது அரக்கா வாழும் வரத்தை கேளு தாரே, மாலும் வரத்தை கேளாதே. ஆமா. இருக்கும் வரம் கேளு தார, இறக்க வரம் கேளாத வல்லரக்க அரக்கா அப்படின்னு ஆண்டவன் சொல்ல சொல்ல பார்த்தானும் வல்லரக்க என்ன செய்கிற? ஆண்டவா, நீர் எத்தனை வரத்தை தாரேன் என்றாலும் அத்தனை வரமும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் ஐயா. நான் எந்த வரத்தை கேட்டேனோ அந்த வரத்தை மட்டும் நீர் எனக்கு தாரும். தாருங்க ஐயா. 5 விரலுக்கு அக்கினி வரங்களை தவிர எனக்கு அடுத்த வரமே வேண்டாமனா. வேண்டாம். பார்த்தார் ஆண்டவே, என்ன செய்கிறார்? இனி இவனுக்கு வரங்கூடாமல இருந்து விட்டோம். யானா ஆமா. இந்த அரக்கனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்கு சரி பாதகமாகி போகும். ஆமையா. அதனால பார்வதியின் மீது நாம ஆணையிட்டு கொடுத்து விட்டோம். வரங்களை கொடுப்போம் என்று சொல்லி ஆமையா. அப்படியே உனக்கு தந்தேன் தந்தேன் என்று வரங்களை கொடுக்க கொடுத்த போது தந்த வரத்துக்கு தவ கொடுமை செய்தா தந்த வரம் உன்னை அழிக்கும். அழிக்கும். கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தையானால் கொடுத்த வரமே உன்னை அழிக்கும் என்று ஆண்டவன் வரம் கொடுக்க வரத்தை கொடுக்க 5 விரலுக்கும் ஆண்டவனிடத்தில் அக்கினி வரத்தை வாங்கினான். நாரத மகாமுனியின் வார்த்தையை கேட்டு வரத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று பகவானையை எரிக்க வந்தார். ஆண்டவை இவனுக்கு பயந்து தேவாதி தேவ முனிவர்களை அழைத்துக் கொண்டு 1000 மாடிக்கு மேற்கே யமுனையாற்றாம் கரை ஓரத்திலே வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாக முளைக்க செய்து மதலை இதழாக்கி 5 புலனை அடக்கி ஒடுக்கி செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் அந்த சிவபெருமான். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக இறைவனை காணாத பார்வதா தேவி அவன் அணையும் அழைப்பான். சொல்லு சொல்லு. என்ன கோபால கண்ணா, அச்சமில்ல அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரங்களை கொடுத்து விட்டு இன்னைக்கு எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியல. என் ஆண்டவன் என்ன 8 நாளைக்குள்ள திரும்பி வரலையானா நான் ஆக்க பிடுங்கிடுவேன், அஞ்சரச்சி தின்னுடுவேன், நல் உயிரை நான் மாய்த்து விடுவேன் அண்ணா அப்படின்னு பார்வதி அழுது புலம்ப என் பெருமான் இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்வதியை ஆட்சி தேய்ச்சி ஆதி கையிலே அமர வைத்தார். ஆடு மாடு மேய்க்கும் ஆயனை போல் வடிவங்களை எடுத்து 1000 மாடிக்கு மேற்கே ஆண்டவன் இருக்கும் நந்தவன தோட்டத்திற்கே மாடு மேய்த்து வந்தார். வரும் இடத்திலே இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து கொண்டு அச்சுதனாகி என் பெருமான் ஆண்டவனை பார்த்து கேலி பேசுகின்றார். இவர் அவரை கேலி பேச ஆண்டவன் அச்சுதனை கேலி பேச ஒருவருக்கொருவர் கேலி பேசிக் கொண்டிருந்தா அச்சுதனுக்கு மச்சனை பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது. ஆனாலும் அரக்கன் அவனை விரட்டி கொண்டு வருகிறான் என்று சொல்லி நீங்க தான் போய் அரக்கனை வதை முடித்து வரணும். அத்தான் என் மாப்பிள்ள கோபால கண்ணா, நீங்க தான் போய் அரக்கனை வதை முடிக்கணும். ஆண்டவா, அரக்கனை நான் வதை முடிக்கணுமானா என் ஆடு மாடெல்லாம் யாரு அமைப்பா? இப்படி அமைக்க போறியரு? நீர் மாடு மேய்க்க கூட லைக் இல்லையா மாப்பிள்ள?
நான் மாடு மேய்க்க லாய்க்கு இல்லைன்னா இல்ல 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 அப்படியா நான் எப்படி நிக்க நீங்க எப்படி நிக்கிய அதானே அதானே என்ன மாதிரி சொருபத்தை நீங்க எடுத்தாதான் என் மாடை மேய்க்க முடியும் ஆமா அப்படின்னு உடனே சரி கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொருபங்களை கொடுக்க ஆடு மாடுகளை அச்சுதனாகப்பட்டவன் என்னையா ஆண்டவன் இடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆமா நாமல் இப்படியே போனால் அவனை வதை முடிக்க முடியாது என்று அவர் எடுத்தாரே ஒரு சொருபான் என் பெருமான் கோபாலன் மோகினியால் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அந்த மோகன கண்ணே அரக்கன் வரும் காட்டு வழியாக நடந்து வந்தார். அரக்கன் மோகினியை கண்டான், தன்னை மறந்தான். யார் எவர் என்று விசாரித்தார். மோகினி தன்னுடைய வரலாற்றை சொன்னாள். கணவனோடு சண்டையிட்டு மாதா வீடு வருகிறேன், தன் புருஷனோடு சண்டையிட்டு பிறந்த வீடு வருகிறேன், ஒத்தையிலே வாரவள உடம்பரப்பா நினைக்க வேண்டும் என்று சொல்ல அரக்கன் வீட்டில் இருப்பவனை மறந்தாலும் காட்டில் இருக்கும் உன்னை கண்டவனை மறக்க மாட்டேன், கண்டிப்பாகவே எனக்கு நீ 2ஆம் தார மனைவியாக வர வேணும் என்று சொன்ன போது நீ 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க, மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா, அதனால எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். அலைகடலுக்கு போய் 3 முங்கு போட்டிய முன்னால வந்து நின்னு முண்டு விரலை எடுத்து உன் சிரசையை 3 முறை சுத்தி நடு தொண்டையில வைத்து சத்தியம் பண்ணா நான் உனக்கு மனைவியா வாரேன் அப்படி என்று சொன்ன போது ஆவே முங்கே வானான் நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா என்னால் அழைக்க முடியவில்லையே, உம்மால் எப்படி முடிந்தது? நான் எடுத்தேன் ஓர் மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன் என்று சொன்ன உடனே அதே சொரூபத்தை என் முன்னால நீங்க இப்பவே எனக்கு எடுத்து காட்டணும், ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிசை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சுவாதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார்
தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஆமா புரண பஞ்சமி கடக லக்னத்தில். பஞ்சமி கடக லக்னத்தில். இந்திரமாகவே அமிர்த யோகத்தில். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையார் என்றும். கையில பிறந்தவர்க்கு கையனார் என்றும். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும். ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும். சாமி ஐயனார் ஐயனார். ஹரிகரசுதன் ஐயனார். சாமி ஐயனார் ஐயனார். மல்மல ஐயனார். ஐயனார் ஐயனார். உச்சகோவில் ஐயனார். சாமி ஐயனார் ஐயனார். ஆரியங்காவ் ஐயனார். ஐயனார் ஐயனார். இடத்துப்புல ஐயனார். ஐயனார் ஐயனார். ஆத்துரிமுத்து ஐயனார். ஐயனார் ஐயனார். சுயம்புலிங்க சாஸ்தாவாய். ஐயனுக்கும் ஐயனாக. சுயம்புலிங்க சாஸ்தாவாக. சுவாமி பிறந்தாரே. பொன்னால பூநூலா. பொன்பறித்த ராவணம்மா. சுயம்புலிங்க சாஸ்தாவுக்கு. பொன்னால பூநூலா. தங்கத்தால பூநூலா. மணிவயிற தாவணம்மா. ஆனப்பட குதிரப்பட. ஐயங்காட்சி பேப்படையா. முன்படையா பின்படையா. பண்டிகளும் பெரும்படையா. ஆனப்புலி கூட்டத்தோடு. 21 தேவதையும். 61 பண்டிகளா. கூட்டமிட்ட வடைகளோடு. கூட்டாடி வருகுதையா. சுயம்புலிங்க சாஸ்தாவுக்கு. சாமாரி சாமம் போல. அரிய சாம வேளையில. ஏம சாம
மகளோடு